இன்றைய செய்திகளை உங்களுக்கு வழங்குவோர் கோவை அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி. கோவை பெரியநாயக்கன்பாளையம் யுனைடெட் கல்வி குழுமங்களும் ஸ்ரீ மகா சங்கீத டிரஸ்டும் இணைந்து தமிழக மாவட்டங்களுக்கு இடையேயான 20வது யோகா போட்டிகளை நடத்தினர். 2 நாட்கள் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பைகள், சான்றிதழ்கள் மற்றும் கேடயங்களும் வழங்கப்பட்டன. கோவை பெரியநாயக்கன்பாளையம் யுனைடெட் கல்வி குழுமங்களும் ஸ்ரீ மகா சங்கீத டிரஸ்டும் இணைந்து தமிழக மாவட்டங்களுக்கு இடையேயான 20வது யோகா போட்டிகளை யுனைடெட் கல்வி நிறுவன வளாகத்தில் நடத்தினர். 2 நாட்கள் நடைபெற்ற இப்போட்டிகளில் முதல் நாள் சிறப்பு குழந்தைகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் போட்டிகள் நடைபெற்றன. இப்போட்டிகளில் 350க்கும் மேற்பட்டோர் பங்கு கொண்டனர். 2ஆம் நாள் போட்டிகளில் ஈரோடு, திருப்பூர், பொள்ளாச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 1500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பங்கு கொண்டனர். இப்போட்டிகளின் துவக்க விழாவில் யுனைடெட் கல்வி குழுமங்களின் நிறுவனர் மற்றும் தலைவர் பொறியாளர் சண்முகம் தலைமையேற்று உரையாற்றினார். ஸ்ரீ மகா சங்கீத டிரஸ்டின் நிறுவனர் சக்தி ஸ்ரீ மணிகண்ட சுவாமிகள் ஆசியுரை வழங்கினார். அவர் பேசும்போது, இன்று மக்களிடையே உடல் நலன் குறித்த விழிப்புணர்வும் உடல் நலனை மேம்படுத்த வேண்டும் என்கின்ற அக்கறையும் குறைந்து வருவதாகவும், மக்கள் உடல் நலத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து சத்தான உணவுகளையும் சரியான யோகா பயிற்சியினை தினமும் மேற்கொள்ள வேண்டும் என்று எடுத்துரைத்து ஆசையுரை வழங்கினார். கோவை நேஷனல் யோகா சென்டரின் நிறுவனர் யோக மகரிஷி சேவாபூர் மாணிக்கமையா வாழ்த்துரை வழங்கினார். விழாவில் கோவை வாராகி மந்திராலயத்தின் லதா மாதாஜி, யுனைடெட் கல்வி நிறுவனங்களின் துணைத் தலைவர் முனைவர் மைதிலி சண்முகம், யுனைடெட் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் விஜயா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பாரதியார் பல்கலைக்கழகத்தின் உடற்கல்வி இயக்குனர் பேராசிரியர் முனைவர் வள்ளிமுருகன், வீரமாருதி யோகா நிறுவனத்தின் நிறுவனர் அன்னராஜ் ஆகியோரின் வழிகாட்டுதலில் பல்வேறு யோகா ஆசிரியர்கள் நடுவர்களாக பங்கு கொண்டு இப்போட்டியினை சிறப்பாக நிகழ்த்தினார்கள். நிறைவு விழாவில் ஒவ்வொரு பிரிவிலும் வெற்றி பெற்ற 10க்கும் மேற்பட்ட வெற்றியாளர்களுக்கு சான்றிதழ்களும் கேடயங்களும் வழங்கப்பட்டன. மேலும் சாம்பியன் ஆஃப் சாம்பியன் போட்டிகளில் மிகச்சிறந்த முறையிலே கடினமான யோகாசனங்களை செய்து வெற்றி பெற்ற வெற்றியாளர்களுக்கு கோப்பைகள் வழங்கப்பட்டு பெருமைப்படுத்தப்பட்டன.